நல்லவனாக இருக்கிறேன்னு தெரிஞ்சாக்கா தளபதி நிச்சயமாக விட்டுறது கிடையாது. அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது தம்பி. உறவுகளை மிக அழகாக வந்து விஜய் அவர்கள் வந்து அதை அப்படியே அந்த உறவை வந்து எப்பயுமே பிரேக் பண்ண மாட்டார், கண்டினியூ பண்ணுவார். ஓகே. சிறு வயசில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இடையில பணகிற நபராக இருக்கட்டும், அவன் சரியான மனிதனாக நல்ல மனிதனாக இருந்தால் அவனுக்கான அங்கீகாரம் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொருத்தரையா அவர் யாருக்கெல்லாம் வந்து கேரக்டர் வைஸ் ஓகே ஒரு ஜெனூன் நல்ல ஆளுன்னு தெரிஞ்சாக்கா அவருடைய வீட்டுக்கு அழைத்து விருந்து வச்சு உணவு பரிமாறி அவர்களோடு நேரம் செலவித்து, இது சும்மா பேருக்கு ஃபார்மாலிட்டிஸ் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடையாது. ஓகே. அரை நாள் ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிச்சி வைப்பார். ஸோ அதுதான் தளபதியோட குணம். புரியுதுங்களா? இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு சினிமாலேயே விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு பல கட்ட முயற்சிகள் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க. அப்போது ஒரே ஒரு துறை சினிமா. அரசியல் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா துறையும் கட்டமைக்கக்கூடிய, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய துறை தான் அரசியல். அப்போ இவ்வளவு கட்சி சேர்ந்து எவ்வளவு நபர்களை எதிராக உருவாக்கும். இவ்வளோ ஏன் தம்பி என்னை உருவாக்க நினைக்கலையா? என்ன கூப்பிடலையா மற்ற கட்சியில் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றதா இருக்கட்டும், எனக்கு பெரிய பதவி கொடுக்கறதாகவோ அதுக்கு அடுத்தெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்ட பொழுது நம்ம ரொம்ப ஸ்டெடியாக நின்னோம். இல்லை, என்னுடைய நோக்கம் வந்து பணத்தை திடீர்னு பணம் சம்பாதிக்கிறதோ, இதை வச்சு பதவியை வச்சு ஆதாயம் பெறுவதோ கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், அதற்கு சரியான வழியில் நம்ம போகணும். அதற்கு சரியான நபராக தளபதி இருக்காரும் பொழுது அவருக்கு உறுதியாக இருக்கணும். இவ்வளவுதான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.